அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இவருக்கு சரத்குமாருக்கும் இந்த நேசிப்பா என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இதில் இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிதான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா, அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த படத்தை எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு, I'm really sorry I let the cat out of the bag. அதை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேனா, இதை சொல்ல வேண்டாமா? ஏதாச்சும் எதை சொல்லுங்கள், என்ன வேணா சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வர போனான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஒரு நிமிஷம் சார். ஏமா வெண்பா வெயிட் பண்ணுமா? யாரை கூப்பிட போறீங்க சார்? இல்லை சார், அவங்கள போக சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டீங்க? போக சொல்லுங்க சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேச தெரியும். சாரி, ரெண்டு ஒன்று தான் சார். சில சமயம் குழப்பி பார்க்கணும். கரெக்ட் சார். ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெய்னராக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யா ராய்க்கே பழுவேட்டையரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட்டு காதுகிட்ட வராங்கன்னா, தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத, சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு, டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலாவது நான் உங்களுக்கு சொன்னாரு. அதர்வா இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார் சார். நான் எதையும் மறக்கிறது இல்லை போல. இல்ல நிறைய விஷயம் அதனால கேட்ட உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். சார் நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பிரிட்டோ சார் இருக்காரு, he can also preach and can get the married. இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமான்னு தெரியாம போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையா இருக்கு சார், அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பொண்ணா கல்யாணம் ஆயிடுச்சாம? இல்ல சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பொண்ணா பிறந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நம்ம அத்தை பொண்ணு பார்க்க போறீங்களா? ஒரு கிளாரிட்டியா பேசுங்க பாலா. இல்ல சார், ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா என் அத்தை பொண்ணு லவ் பண்றீங்களா? இல்ல சார், உங்க அத்தை பொண்ணா நான் பிறந்தா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களே? வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார், ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீடியோ நிறைய பார்த்து போலாமா? இல்ல நான் இறங்கி போலாமான்னு கேட்டேன். என்ன சார் ஏதோ பிடி பீரியட் கடவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமான்றீங்க? இது இறங்கி அங்க போலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா சார், உங்க இடம் சார், நீங்க என்ன பண்ணலாம் சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்முடைய. Thank you so much. All the best to the entire team. All the best to the audience.